ஹே ஹலோ வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க ஆர் எனி ஒன் கோடிங் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் கோடிங் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு வந்து தெரியல. என்னால் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாலும் என்னால் ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. கோடிங் வந்து என்னால் மாஸ்டர் பண்ண முடியல. ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அதை என்னால் சால்வ் பண்ண முடியல. இது மாதிரி கோடிங் கற்றுக்கிற அந்த ஜர்னியில் எல்லாருக்கும் வந்து காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து அதை எப்படி வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ ஒரு ஐடியல் வேவாக எல்லோரும் எப்படி பண்ணுவாங்கன்னா, புக்ஸ் வந்து படிப்பாங்க, யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்ப்பாங்க, ஆர் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃபினான்ஷியலி அவங்க சவுண்டாக இருந்தால் கோர்ஸ் வந்து பை பண்ணி கோர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இது எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம்னா அவங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியாது. ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் பர்பஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, கோடிங் வந்து கற்றுக்கிற அந்த ஜேர்னி வந்து ரொம்ப தப்பான ஒரு வேலை, தப்பாக அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாத ஒரு வேலை அவங்க வந்து அதை வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது எப்படி வந்து ரைட் வேல நம்ம வந்து கற்றுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து ஒரு பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்களே உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. பிரியாணி ஆர் எனி ஃபுட், பட் நான் எக்ஸாம்பிளாக பிரியாணி எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் பிரியாணிக்கு தேவையான அரிசி இருக்குது, குக்கர் இருக்குது, தண்ணி இருக்குது, மசாலாஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது, ஆனியன்ஸ் இருக்குது, பிரியாணிக்கு தேவையான A to Z எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்கள் வீட்டில் வந்து ப்ராப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பிரியாணி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று உங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்பீங்க, இல்லாட்டி கூகுளில் போய்ட்டு ரெசிபி வந்து பார்ப்பீங்க, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு யாராவது பிளாக் ரைட் பண்ணியிருந்தால் அதை வந்து படித்து பார்ப்பீங்க. இல்லைனா இப்போ இருக்கிற ரொம்ப காமனானவே ஒரு யூடியூப் சேனல் ஆல்ரெடி யாராவது ஒருத்தவங்க மேக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து பிரியாணி வந்து செய்வீங்க. பட் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து பிரியாணி வந்து செஞ்சாலுமே கூட ஃபஸ்ட் டைம் வந்து பர்ஃபெக்டாக 100% வருமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு. மேக்ஸிமம் வராது. தண்ணி வந்து அதிகமாக நீங்கள் ஊற்றிருப்பீங்க, ரைஸ் வந்து அதிகமாக வெந்திருக்கும், இல்லை ரைஸ் வேகாமல் இருக்கும், உப்பு அதிகமாக போட்டிருப்பீங்க, இல்லை மசாலா வந்து ப்ராப்பராக அது கூட வந்து மிக்ஸ் ஆகியிருக்கா. இது மாதிரி நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுவீங்க ஒரு பிரியாணி செய்யும்போது. அதே பிரியாணியை செகண்ட் டைம் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படிங்கிறப்போ, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தோணும். நம்ம வந்து உப்பு அதிகமாக போட்டோம், ஸோ இப்போது கரெக்டான அளவு நம்ம வந்து போடணும், மசாலா வந்து ப்ராப்பராக பிளெண்ட் ஆகலை அப்படின்னு செகண்ட் டைம் பண்ணுவீங்க. பட் செகண்ட் டைமும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்ட் வந்து வராது. இது மாதிரி நீங்கள் அகைன் அண்ட் அகைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 6 வாட்டி 7 வாட்டி 8 வாட்டி 10வது வாட்டி நீங்கள் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் 9 வாட்டி பண்ண எல்லா மிஸ்டேக்ஸும் உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு இடத்துல உப்பு அதிகமாக போட்டிருப்பீங்க, ஒரு இடத்துல தண்ணி அதிகமாக ஊற்றிருப்பீங்க. இது மாதிரி இந்த எல்லா மிஸ்டேக்ஸும் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் மைண்டில் ஆல்ரெடி அது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ 10வது வாட்டி நீங்கள் பண்ணுற பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு அவுட்கம் வந்து வரும். இப்போது நான் சொன்னேன்ல, இந்த சேம் வே தான் நீங்கள் கோடிங் கற்றுக்கிறதுக்கும் ஆர் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கும் ஒரே வே இந்த பிரியாணிக்கு நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கவே தான். ஸோ நீங்கள் கோடிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டாக ஆக போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோல் வந்து இருக்கணும். அந்த கோல் என்னென்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் வந்து எதுக்கு யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கற்றுக்கவே முடியாது ப்ராப்பராக. இப்போது டேட்டா அனலிஸ்டே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். உங்களுடைய கோல் வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, இப்போ அமேசான் இந்தியாவில் லாஸ்ட்டு 6 months நடந்த சேல்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணணும் இப்படிங்கிறத ஒரு கோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு யூஷுவல் டேட்டா அனலிஸ்ட் ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு டேட்டா அனலிஸ்ட் டொமைனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டேட்டா 100% வருமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு. டேட்டா கிளைண்ட் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணவே மாட்டாங்க. பட் ஸ்டில் என்ன டேட்டாலாம் இருக்கோ அதை வந்து கேதர் பண்ணுவாங்க, என்ன டேட்டாலாம் இல்லையோ அதையும் ஏதோ ஒரு வழியில் அவங்க வந்து கேதர் பண்ணுவாங்க. ஸோ இப்போது அமேசான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா, அமேசான் டேட்டா வந்து நம்ம வந்து ஒரு அமேசான் செல்லராக இருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டாஸ் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ செல்லராக இல்லாத பட்சத்தில் அந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கே இருக்கும்னா, நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா கூகுளுக்கு போவோம், எங்கேயாவது டேட்டா இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணுவோம். இன்னொரு வழி அமேசானில் API அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த API யூஸ் பண்ணி அமேசானுடைய டேட்டா எல்லாம் நம்ம வந்து ஃபெச் பண்ணுவோம். எதர் நம்ம பைத்தான் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் வந்து நம்ம வந்து அந்த APIயை கனெக்ட் பண்ணி அந்த டேட்டா அமேசானுடைய டேட்டா எல்லாம் பைத்தானில் நம்ம வந்து புல் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் அந்த டேட்டாவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும், நிறைய
டூப்ளிகேட்ஸ் இருக்கும், மிஸ்ஸிங் வேல்யூஸ், இது மாதிரி எக்கச்சக்க விஷயம் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். எதர் பைத்தான் யூஸ் பண்ணியோ இல்லை SQL யூஸ் பண்ணியோ இல்லை எனி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இப்போ நம்மளோட அவுட்கம் என்னவா நமக்கு வந்து இருக்கணும்னா இந்த 6 monthஸில் எது வந்து அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாய்ஸ் கேட்டகரியில் எந்த டாப் 10 ப்ராடக்ட் எது அதிகமாக சேல் ஆகிருக்கு, ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டகரியில் எந்த டாப் 10 ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு, இந்த சேல் ஆன டாப் 10 கேட்டகரியும் எந்த பர்டிகுலர் ரீஜியனில் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய ஏஜ் வந்து என்னவாக இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து டிக் டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இருக்கும். கிளைண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு சேல்ஸ் வந்து ரெவன்யூ வந்து அதிகமாக ஆகணும், இதுக்கு வந்து லாஸ்ட் 6 months டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எப்படி சேல்ஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது மாதிரி நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கிளைண்ட்ஸ்க்கு இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டேட்டாவை வச்சும் அதுலேருந்து அவங்க எடுக்கிற இன்சைட்ஸை வச்சும் ஒரு டேட்டா அனலிஸ் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் கோல் வச்சுக்கிட்டு அந்த கோலை எப்படி நான் பைத்தானை வச்சோ SQL வச்சோ பவர் பிஐ வச்சோ நான் வந்து எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஆக்சுவல் டேட்டா அனலிசிஸ் ப்ராஜெக்டை நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் சுத்தமாக பைத்தான் எதுவுமே படிக்காமல் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பில்ட் பண்ணுற ஜேர்னியில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கற்றுப்பீங்க. 100% கற்றுப்பீங்களா அப்படின்னு தெரியாது. பட் ஸ்டில் எந்த விஷயம் எதுக்கு ஒர்க் ஆகுது, இதையே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த பர்பஸும் வாட் அண்ட் ஒய் அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கற்றுப்பீங்க. அப்படி தான் ஒரு டேட்டா அனாலிசிஸ்க்கான ஒரு விஷயத்தை நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். இது சேம் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்பர் ஆக போகிறீங்க அப்படின்னாலுமே கூட ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்டு கோல் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும். அது வந்து என்ன பர்பஸ்க்காக வேணா இருக்கலாம். உங்கள் வீட்டிலேயே இப்போ ஒரு ஸ்வீட் கடைக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டு. அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைனல் கோலாக வச்சுக்கிட்டு அந்த கோலுக்கான லாங்குவேஜஸை கூட அடிஷ்னலாக வந்து கற்றுக்கோங்க. HTML CSS ஜாவாஸ்கிரிப்டை வச்சு எப்படி நான் வந்து ஒரு ஸ்வீட் கடைக்கு தேவையான ஒரு வெப்சைட்டை நான் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பில்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தேவையான எல்லா ஸ்கில்லையுமே நீங்கள் அந்த ஜேர்னியில் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. இப்படி தான் வந்து ஒரு கோடிங்கை வந்து கற்றுக்க முடியும். எனி ஸ்கில்லையும் இப்படி தான் நம்ம வந்து பில்ட் பண்ணி மட்டும்தான் நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். நான் வந்து டெய்லி எழுந்திரிக்கிறேன், டெய்லி நான் வந்து பைத்தான் புக் படிக்கிறேன், ஹேக்கர் ரேங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு விஷயத்தை 100% லேர்ன் பண்ணவே முடியாது. நீங்கள் இன்டர்வியூ போனாலுமே கூட உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஆக்சுவல் டேட்டா அனலைசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஆக்சுவல் எனி ஸ்கில் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, செல்ஃபாக ப்ராஜெக்ட் பண்ணி அது மூலிமா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ தியரிட்டிக்கலாகவும் சரி, ப்ராக்டிக்கலாகவும் சரி, கோடிங் கொஷின்ஸாகவும் சரி, இப்படி என்ன கேட்டகரியில் ஒரு இன்டர்வியூ நடந்தாலுமே அதை உங்களுக்கு கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் பில்ட் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கற்றுக்கிற விஷயம் தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கோடிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன, நான் வந்து இந்த கோடிங் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன பில்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பில்ட் பண்ணுற ஜேர்னிலேயே உங்களால் வந்து எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ இது மாதிரி வேறு நிறைய இன்ட்ரெஸ்டிங் கரியர் ரிலேட்டட் கோடிங் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.